ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாலும் உங்கள் கப்போர்ட்லேயும் சரி பீரோலையும் சரி காற்றுல உள்ள ஈரப்பதம் காரணமாக ஒரு புழுங்கல் வாடை, அதாவது மக்கி போன ஒரு வாடை இருக்கும். அந்த ஸ்மெல் என்ன ஆகும்னா நம்ம அந்த கப்போர்டில் மடித்து வச்சுருக்க எல்லா துணியிலையும் பரவிடும். இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, நம்ம கப்போர்டை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, அதில் வச்சுருக்க துணிமணி எல்லாமே எப்படி நல்ல ஒரு வாசனையோட செட் பண்ணலாம், அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி கப்போர்டில் மட்டும் இல்லைங்க, நம்ம ரூமையும் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்குரிய டிப்ஸ். இதுக்கு நம்ம வெளியில இருந்து எந்த திங்ஸுமே நம்ம வாங்க போகிறது இல்லைங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு இதை நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் உள்ள ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வழக்கமாக நம்ம கப்போர்டில் துணிமணிகளை அடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு பிளாஸ்டிக் சீட்டோ இல்லை நியூஸ் பேப்பரோ விரித்து வச்சுருப்போம். நீங்கள் பிளாஸ்டிக் சீட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கூட இந்த மழை காலத்தில் மட்டும் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது அந்த கப்போர்டில் உள்ள ஈரப்பதத்தை நல்லாவே உறிஞ்சிடும் உங்களுக்கு. அதே போல் நம்ம துணிமணி மடித்து வைக்கல கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. ரொம்ப அடைச்சி வைக்காதீங்க. துணிகளுக்கு அடுக்கி வச்சிருக்க துணிகளுக்கு மேலேயும் சைடுலேயும் கொஞ்சமாவது இடைவெளி இருக்கிற மாதிரி அடுக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம வெளியில் உள்ள காற்று கொஞ்சம் உள்ளே போகும் உங்களுக்கு. நம்ம அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வச்சுருக்க அரிசியை வச்சு தாங்க பண்ண போகிறோம். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. நல்ல உலர்வாக இருக்கணும். நல்ல காஞ்ச அரிசியை எடுத்துட்டு ஒரு பாட்டில்லையோ அல்லது ஒரு பவுல்லையோ வச்சுக்கோங்க. அந்த பாட்டிலை அப்படியே ஓப்பன் பண்ணி கப்போர்டில் வச்சுடுங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால அந்த காற்றுல அந்த கப்போர்டில் உள்ள ஈரப்பதத்தை அந்த அரிசி நல்லாவே இழுத்துக்கும் உங்களுக்கு. ஒரு 15 நாளைக்கு ஒருக்க இந்த அரிசியை மாற்றிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸும் அரிசியை யூஸ் பண்ணி தாங்க பண்ண போகிறோம். நார்மலாக அரிசியை நீங்கள் கப்போர்டில் வச்சாலே அது ஈரப்பதத்தை எடுத்துக்கும். அதோட சேர்த்து நம்ம வீட்டில் ஏதாவது எசென்ஷியல் ஆயில் இருக்கும் இல்லையா, நம்ம வீட்டில் என்ன ஆயில் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு யூடிக்ளோன் தான் சேர்த்துக்கிறேன். எந்த வாசனை ஆயில் இருக்கோ அதை நீங்கள் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக அந்த அரிசி மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, இல்லை கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு அதை நீங்கள் கப்போர்டில் தூக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஈரப்பதத்தையும் இழுத்துடும். அதே சமயம் அந்த நல்ல நறுமணமும் அந்த கப்போர்டில் பரவுங்க. இது கப்போர்டில் உள்ள ஒவ்வொரு ரேக்லையும் வைக்கணும் இல்லைங்க. நமக்கு கப்போர்டில் ஏதாவது ஒரு ரேக்கில் வச்சுட்டா கூட போதும். அந்த கப்போர்டில் உள்ள எல்லா துணிலையும் நல்ல நறுமணம் பரவிடும். நீங்கள் ஒவ்வொரு துணிலையும் பெர்ஃப்யூம் அடிச்சிருந்தா கூட அந்தளவு வாசமாக இருக்காது. அந்தளவு உங்களுக்கு நல்ல ஸ்மெல் கொடுக்குங்க. இப்போ பார்த்த 2 டிப்ஸுமே நமக்கு க்ளோஸ்டு கப்போர்டுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். சில வீடுகளில் கப்போர்டுக்கு டோர் இருக்காது, ஓப்பன் கப்போர்டாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி அலமாரில் துணிமணிகள் வாசமாக இருக்கிறதுக்கு, ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா கரித்துண்டுகள் யூஸ் பண்ண போகிறோங்க. கொஞ்சமாக சார்கோல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பவுலில் வச்சு, ஓப்பன் செல்ஃபாக இருந்தாலும் சரி க்ளோஸ்டு கப்போர்டாக இருந்தாலும் சரி தூக்கி வச்சுடுங்க. இதுவும் அந்த துணிமணியில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சிக்குங்க. அதனால துணிமணிகள்லாம் உலர்வாகவே உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கரித்துண்டுகள் யூஸ் பண்ணல நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம துணியில் பற்றக்கூடாது. துணியில் பட்டதுன்னா உங்களுக்கு கரை பிடிச்சிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பவுலில் கரித்துண்டுகள் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு சிப்லாக் பேக் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே கரித்துண்டுகளை போட்டுருங்க. போட்டுட்டு அதில் ஒரு 2-3 ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கப்போர்டில் ஹேங் பண்ணி விட்டுருங்க, அல்லது கப்போர்டில் தூக்கி ஓரமாக வச்சுடுங்க. இப்படி வைக்கிறதுனால அந்த கரியும் நம்ம துணியில் படாது, சீக்கிரமாகவும் ஈரப்பதத்தை எடுத்துக்கும். ஆனால் இந்த எந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 10 நாள் அல்லது 15 நாளைக்கு ஒருக்க நீங்கள் அரிசியாக இருந்தாலும் கரித்துண்டாக இருந்தாலும் நீங்கள் மாற்றிடணுங்க. அப்போ தான் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். முக்கியமாக டவல்ஸ்லாம் இருக்கிற ரேக்கில் நீங்கள் இந்த மாதிரி கரித்துண்டுகள் வச்சுக்கிட்டிங்கன்னா டவல் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நார்மலாக நம்ம ரூமில் எப்படியும் ஜன்னல் இருக்கும். கொஞ்சம் வெயில் அடிக்கிற சமயத்தில், இந்த மழை காலத்தில் வெயில் அடிக்கிறது சில சமயங்களில் தான் அடிக்கும். எப்போ அடிக்குதோ அப்போ நீங்கள் அந்த ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதே சமயம் நம்ம வீட்டில் இருக்க எல்லா கப்போர்டையும் ஓப்பன் பண்ணி வச்சுடுங்க. ஒரு அரை மணி நேரம் இப்படி ஓப்பன் ஆகிருந்தால் கூட போதுங்க. அந்த ஜன்னல் வழியாக வெயிலும் வெண்டிலேஷனும் உங்களுக்கு வரணும். அந்த காற்று வெளியில் உள்ள ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வரணுங்க. எல்லா கப்போர்டையுமே ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. இது டெய்லி பண்ணாட்டா கூட ஒரு 2 days ஒன்ஸாவது நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா நம்ம ரூமில் இருக்கும் இல்லையா, அந்த மழையினால ஏற்படுற ஒரு மக்கள் வாடை ரூமில் இருக்கும். அந்த ஸ்மெல் ஈஸியாக உங்களுக்கு வெளியில் போயிடும். நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் ரூமை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இந்த மழை காலத்தில் அந்த ஸ்மெல் உங்களுக்கு குறையாது. ரூம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணால் கூட கொஞ்ச நேரத்தில் வாசம் மாறிடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் ஏர் வெளியில் எடுத்து கொஞ்சம் வரும். வரையில் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஹேங்கர் யூஸ் பண்ணுற கப்போர்டாக இருந்தால் கூட நிறைய துணியை ஹேங் பண்ணி வைக்காதீங்க.
இந்த மாதிரி கபோர்டு வாசமாக இருக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அத்தர் எழுது பெர்ஃப்யூம் இருக்கும் இல்லையா, காலியான பாட்டிலாக இருந்தாலே போதும். அந்த காலி பாட்டிலை தூக்கி போட்டுறாதீங்க. அந்த மூடியை எடுத்துட்டு அப்படியே ஓப்பனாக அந்த கபோர்டில் ஓரமாக வச்சுடுங்க. அது காலி பாட்டில் அப்படிங்கிறதுனால அது கொட்டிடும் அப்படிங்கிற பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த பெர்ஃப்யூமோட ஸ்மெல்லாம் அந்த இதில் நல்லா பரவி உங்களுக்கு அந்த கப்போர்டை ஓப்பன் பண்ணலையே உங்களுக்கு அப்படி ஒரு வாசமாக இருக்குங்க. இது எல்லாமே ப்ராக்டிக்கல் டிப்ஸ் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ரூமை எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் அதுதான் பார்க்க போகிறோம். நம்ம ரூமை வாசனையாக வச்சுக்கிறதுக்காக நம்ம ரூம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவோம், நல்ல வாசனை கலந்த ஃப்ளோர் கிளீனிங் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தாங்க உங்களுக்கு வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட் எல்லாம் போயிடும். நம்ம எப்போதுமே ரூமை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ட்ரெடிஷ்னல் சாம்பிராணி தாங்க. லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் சாம்பிராணி எல்லாம் எடுத்துக்காதீங்க. அந்த காலத்தில் உள்ள ட்ரெடிஷ்னல் சாம்பிராணி, அந்த காலத்தில் உள்ள ட்ரெடிஷ்னல் சாம்பிராணியே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு கியூபா அல்லது ஒரு பேஸ்கெட் மாதிரி வருது. அதாவது அந்த கரித்துண்டு வந்து வெளியில் பேஸ்கெட் மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவில் ட்ரெடிஷ்னல் சாம்பிராணி வச்சுருப்பாங்க. அந்த கரித்துண்டை லேசாக நம்ம பொருத்தி வச்சாலே போதும். அந்த நடுவில் உள்ள ட்ரெடிஷ்னல் சாம்பிராணி அதில் பட்டு பட்டு நல்ல ஒரு வாசனை உங்களுக்கு ரூம் ஃபுல்லாக பரவிடுங்க. இந்த சாம்பிராணி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வாசனை மட்டும் பரவுறது இல்லைங்க, அந்த ரூமில் இருக்கிற அந்த ஈரப்பதம் கலந்த ஒரு பேட் ஸ்மெல்லை வந்து ஈஸியாக இது இழுத்துக்குங்க. இது நேச்சுரலாகவே உங்களுக்கு அந்த ஏரை வந்து பியூரிஃபை பண்ணி, நமக்குமே கோல்டு காஃபி ஏதாவது இருந்தால் கூட இந்த சாம்பிராணியோட ஸ்மெல்லு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்துக்கும் நல்லதாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இதில் நம்ம மறக்காமல் யூஸ் பண்ணுறது அந்த ட்ரெடிஷ்னல் சாம்பிராணி தாங்க யூஸ் பண்ணணும். லேட்டஸ்ட் சாம்பிராணி அந்த வாசனை கலந்தது எசன்ஸ் கலந்ததெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இதை டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணிட்டா கூட ஒரு 2 days ஒன்ஸ் இந்த மாதிரி ஒன்று நம்ம ஏற்றி வச்சுட்டாலே போதும். நம்ம ரூம் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் என்ன, அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டிப்ஸுங்க. ரொம்பவே எஃபெக்டிவான டிப்ஸு, உங்களுக்கு ஈஸியான டிப்ஸும் கூட. கபோர்டில் கரித்துண்டுகள் வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சாக் பீஸ் கூட ஒரு 4-5 கெட்டி கபோர்டில் வச்சுட்டா கூட உங்களுக்கு அந்த ஈரப்பதம் குறைஞ்சிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.